ஓம் ஸ்ரீ வராகி அம்மாவோட கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில வந்து சேரும். இனிமே நீ கவலைப்படும்படியாகவோ, வருத்தப்படும்படியாவோ, வேதனைப்படும்படியாகவோ எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில நடக்க நான் விட மாட்டேன். இங்க இருக்க மனிதர்கள் எல்லாரும் எல்லாருக்குமே தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட தயாரானவர்களாக இல்லை. ஒவ்வொருவரும் நான் நல்லவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாருக்கும் கெடுதல் செய்யறதில்ல, எல்லாருக்குமே நான் நல்லதுதான் செய்வேன், எல்லாருக்கிட்டே ரொம்ப அன்பா பாசமா பேசுறேன்னு அந்த பொய்யான முகக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, யார் எப்படி வெளியில நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாருடைய உண்மையான முகமும் இந்த வராகி அம்மாவுக்கு தெரியும். நீ எப்போதும் நீயாகவே இருன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். அடுத்தவங்களுக்கு நல்லவனா காட்டிக்கணுங்கிறதுக்காக நீ எந்த பெருமுயற்சியும் செய்யவும் வேண்டாம், வீணாக நடிக்கவும் வேண்டாம். ஏன்னா, என்னதான் அடுத்தவங்க கிட்ட பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனிதர்களுடைய உண்மையான குணத்தை, உண்மையான முகத்தை அடுத்தவர்கள் ஒரு நாள் கண்டுகொள்ளக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. நீயா தேடி போய் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம். அதே நேரத்துல யாராவது உன்னை அழைச்சு உன்கிட்ட அறிவுரை கேட்டாங்கன்னா சொல்றதுக்கு தயாராக இருக்கலாமே தவிர, யாருடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் நீ தலையிட வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவன் ஒருத்தர் நல்ல செயலை செஞ்சாங்கன்னா அவங்கள பாராட்டி புகழ்வதை காட்டிலும் அடுத்தடுத்து இன்னும் இதை நல்லா செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு ஊக்கப்படுத்தக்கூடிய ஆளாக நீரு. வாழ்வதை காட்டிலும் அடுத்தவரை வாழ வைப்பதுதான் சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. நல்ல பணம் காசு வசதியான ஆளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறு தலைவலின்னு வந்தா கூட உடம்பு சரியில்லையாமேன்னு விசாரிக்க 1000 பேர் இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் காசு பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இறந்தே கிடந்தாலும் ஒருவர் கூட அவரை திரும்பி பார்க்க மாட்டாத சூழ்நிலைதான் இப்போது இந்த கலியுக காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. மொத்தத்துல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சுதானே இயங்கிட்டு இருக்கு. நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. உனக்கு எது நல்லதோ, எது உனக்கான நன்மையோ, எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அதை இந்த வராகி அம்மா நான் செய்றேன். உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்குங்கிற மனப்பக்குவத்தை மட்டும் நீ வரவழைச்சுக்கிட்டா போதும். உன் வாழ்க்கையவே நீ எளிதாக சுலபமாக கடந்து வந்து விடலாம் என் செல்லமே. உன்னுடைய துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் நீயும் நானும் மட்டும்தான். உனக்கு எந்த கவலையா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொல்லு. அனைத்தையும் சரி செஞ்சு நான் உனக்கான சந்தோஷத்தை தருவேன். அதை விட்டுட்டு உன் கவலையையும் வருத்தத்தையும் போக்குவதற்காக ஆறுதலை மனிதர்களிடம் எதிர்பார்த்தா உன் முகத்துக்கு முன்னாடி அவங்க ஆறுதல் சொல்வாங்க. ஐயோ பாவம், இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு உனக்காக வருத்தப்பட்டு பேசுறது போல பேசுவாங்க. ஆனா உன் முதுகுக்கு பின்னாடி இன்னொருத்தர்கிட்ட போய் உன் நிலைமையை பத்தி கேலியும் கிண்டலும் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு எதை செஞ்சாலும் சிந்திச்சு செயல்படு. உன்னை குற்றம் சொல்வதற்கு அடுத்தவர்களுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டிக்காம மன்னிச்சு மறந்து போறக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. அன்பு உன் மனசுல இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் உன்னால மறக்கவும் முடியும், மன்னிக்கவும் முடியும். உன் வாழ்க்கையை நீ வெறுத்து போகும் அளவுக்கு 1000 விஷயங்கள் நடந்தாலும் எல்லாமே நாளைக்கு சரியாகுன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நிச்சயமா உனக்காக எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன் தங்கமே. என்ன கிடைச்சிருக்கோ அதை ஏத்துக்கிட்டு அனுபவிக்க கத்துக்கோ. கிடைக்காததை ரசிக்க கத்துக்கோ. உன் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நிச்சயம் இன்பமயமானதா இருக்கும். உனக்காக தான் நான் வாழ்றேன்னு அடுத்தவங்க சொல்லும்படி நீ இருக்கக்கூடாது. உன்னாலதான் நான் நல்லா இருக்கேன்னு இன்னொருவர் உன்னை பார்த்து சொல்லும்படி நீ நல்ல செயல்களை செய்யக்கூடியவனாகவும் நன்மைகளை செய்யக்கூடிய பிள்ளையாகவும் இரு. ஏன்னா உனக்காக வாழ்றேன்னு பிறர் சொல்வதை விட உன்னாலதான் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லும்படி நீ செய்தால் அப்படிப்பட்ட நன்மை உன் வாழ்வில் இருக்கும் வரை நிச்சயமாக நீ எல்லா சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் பெற தயாரான ஆளா மாறிடுவ. இந்த உலகத்துல மாற்றமே இல்லாமல் முன்னேற்றம் வருவது சாத்தியமற்றது. அதனால உன் எண்ணங்களில் நீ முதல்ல மாற்றங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் மற்றது எல்லாத்தையும் உன்னால மாத்த முடியும். நீ வெற்றிக்காக போராடும் போது வீணா முயற்சி செய்யறன்னு சொல்றவங்க எல்லாம் நாளைக்கு நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சினாலதான் நீ ஜெயிச்சேன்னு உன்னையே நிச்சயமா பாராட்டதான் செய்வாங்க. எக்காலத்திலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நிறுத்திடாத. யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணம் இது வரைக்கும் உன் மனசுக்குள்ள இல்ல. இருந்தாலும் அடுத்தவங்க செய்த துரோகமும் கோபமும் ஆத்திரமும் கிண்டலும் எல்லாமே உன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்பட வேணாம் என் செல்லமே.
உன்னை ஏமாத்துறவங்க அதுக்குரிய கர்ம வினையை நிச்சயமா அடைவாங்க. அதுக்குரிய தண்டனையை உன் கண்ணு முன்னாலேயே நான் அவங்களுக்கு கொடுக்க போறத நீ பார்க்க தானே போற. இன்னைக்கு யார வேணா ஏமாத்தி காசு பணம் சம்பாதிக்கவும் சொத்து சுகம் சேர்க்கவும் செய்யலாம். ஆனா ஒரு விஷயம், காசு பணம் சம்பாதிச்சு சொத்து சுகம் சேர்த்து வச்சு என்ன செய்ய முடியும்? அதை சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்றதுக்கு அவர்களுக்கு ஆயுட்காலம் வேண்டும் அல்லவா? அடுத்தவனை ஏமாத்தி சொத்து சேர்த்தவனுக்கெல்லாம் நான் நீண்ட ஆயுளையும் நிலையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏமாற்றி சொத்து சேர்த்தவன் அதை அனுபவிப்பதற்காக என்னை ஏமாற்றி ஆயுளை அதிகரிச்சுக்க முடியாது. யார் யாரு என்ன தவறு செஞ்சாங்களோ அதுக்குரிய தண்டனையை நான் நிச்சயமா கொடுப்பேன். உன் சந்தோஷத்துல உன் கூட இருந்தவங்களை விட உன் கஷ்டத்துல உனக்கு தோள் கொடுத்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்காக யார் நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அதை திரும்ப செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துடு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் மனசுல பட்டதையெல்லாம் பேசாம உள்ளன்று வைத்து புறமன்று பேசுவனும் எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பேசுறவனும் தான் நல்லவனா இருக்கான். மனசுல பட்டதை அப்படியே யதார்த்தமா உண்மையாக பேசுபவனை எல்லாம் இந்த உலகத்துல கெட்டவனே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படாத. உன் இதயம் என்ன சொல்லுதோ அதையே செய். ஏன்னா வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உன் இதயத்துக்கு தானே இருக்கு. இதயத்தை எப்போதுமே உன் மனசருகில் வச்சதன் காரணமே அதுதான். இதயமும் மனசும் வேறு வேறு கிடையாது. உன் மனசுல என்ன கஷ்டம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் அது முதல்ல இதயத்துக்கு தான் போய் சேருது. அப்படி மனசின் பல நிகழ்வுகள் இதயத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதாலதான் உன் மனசை எப்போ சந்தோஷமா வச்சுக்கோ. நல்ல இதய துடிப்போட நீண்ட நாள் நான் ஆரோக்கியமா வாழலான்னு உனக்கு சொல்றேன். நீ பணிவோடு இருக்கிறத யாரு பலவீனம்னு நினைச்சாலும் கவலை இல்லை. நீ எப்போதும் பணிவோடு கூடிய அன்பான வார்த்தைகளை பேசு என் செல்லமே. அதுதான் உன்னுடைய பலமாக மாறப்போகுது. மனிதனுடைய வாழ்க்கையில எப்போது ஆடம்பரம் அதிகரிக்குதோ அப்போதே அங்கு ஒழுக்கம் குறைந்து மறைய தொடங்கிடும். ஏன்னா இப்போ அவசியங்கள் எல்லாம் அனாவசியமா அதிகமாயிடுச்சு. அவசியம் அவசியம்னு அனாவசியத்துக்காக செலவு செய்யறாங்க. ஆடம்பரமா அடுத்தவன் முன்னாடி தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே ஆபத்தாக மாறி போகுது. ஆடம்பரமா நான் அது இருக்கு இது வாங்கிட்டேன் அது என் வீட்டுல இருக்கு இதை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கேன்னு எல்லா பொருட்களையும் எல்லா விஷயங்களையும் வாங்குறவங்க அடுத்தவன் கண்ணு முன்னால பெருமையா வாழ்ந்து காட்டி என்னத்தை சாதிக்க போறீங்க? அதுக்கு பதிலா எளிமையான வாழ்க்கையை நீ உண்மையாக வாழ்ந்தினா அதுதான் உனக்கு சொர்க்கமான வாழ்க்கையாக இருக்கும். ஆடம்பரம் என்பது உனக்கும் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத கடன் பிரச்சனை, அடுத்தவனும் திருஷ்டி வைக்கக்கூடிய அளவுக்கு ஆளாயிடுவ. அதனால எப்போதும் எளிமையான வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு போ. மன உளைச்சலாக இருக்கிற சமயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நீ மௌனமாக இருந்தாலே போதும். நிம்மதி நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனக்குழப்பம் மன உளைச்சல் மன கஷ்டங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்யும். ஆனால் இந்த வராகியம்மா என்ன நீ வணங்க ஆரம்பிச்ச பிறகு இனி எதுவுமே உன் வாழ்க்கையில் இல்லாம நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கு துணை இருப்பேன்.